அப்படியே உங்ககிட்ட கேட்டு போலான்னு பார்த்தேன். சரி மத்த தம்பி வந்துருமா, நீ பயப்படாதம்மா. சரி தாத்தா. காலைல சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. பாருடா, அவ்வளவு அவசரமா கிளம்பி அவர் ஒருத்தரால தான் நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப அவர் காணும். தெரியலடா. தப்பா எடுத்துக்காதனே. சொல்லி பாக்குறேன். சரி, நீ சொன்ன இடத்துக்கு போய் பாப்போம். வண்டி எடு. டேய், இங்கெல்லாம் இருக்க மாட்டாருன்னு தோணுதுடா. ஒருவேளை இருக்கும் டவுட்டா இருக்கு. அதான் எதுக்கோ உள்ள போய் பாத்துடலாம். வாங்கி தரேன். பாக்கு குடிக்க வராம பின்ன பூஜை பண்ண வந்தா இப்ப போனா கூட சேர்த்து பாரு. வா போலாம், வா. நானே வேற டென்ஷன். அக்கா, நான் உங்களுக்கு கட்டிங்க்கு கொஞ்சம் பணம் குறையுது. ஒரு 20 ரூபாய் இருந்தா தரியாக்கா? இவனுக்கு இதே வேலையை போச்சுமா. கால் இருக்காங்கம்மா, நீ எல்லாம் கொடுக்காதம்மா. நீ எங்க நிக்கிற? இல்லங்க, என் தம்பி அவர் கூட்டிட்டு வரதுக்காக நின்னுட்டு இருக்கானா? உள்ள இருக்காரா? இல்லக்கா, மாமா உள்ள இல்ல. நல்லா பாத்தியாடா. எப்படி இந்த வழியில மத்தவங்க எல்லாம் போயிட்டு வராங்க? இங்க குடிக்கிறவங்களுக்கு மாமா வேற எங்கயா போயிருப்பாரு. வாக்கா. சரி சரி, நான் அப்ப உன்ன வீட்டுல சத்யா, நம்ம ஒரு தடவை கார் ஸ்டாண்ட் கால் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஒரு வேளை திரும்ப வந்திருப்பாரு. வீட்டுல கூட சரிடா, நீ கிளம்பு. எதுக்கோ உள்ள இருக்கா. அம்மா எதுவும் பயப்படாம இருக்க சொல்லு, சரியா? சரி, நீ போக. என்ன ஆச்சோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. அவர் மாமா அவர் கால் பண்ணா. செல்வத்துக்கிட்ட கேட்ட அவன தெரியாதுன்னு சொல்றான். நானும் 2-3 இடம் இல்லையோ. சரி, நீ போய் சாப்பிடு. இல்ல மாமா, அவர் வந்த அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். வந்துருவான். சரி மாமா, நீங்க போய் தூங்குங்க. அவர் வந்துருவாரு. அவர் வந்ததும் நான் சொல்றேன். அவர் வரட்டும். அம்மா, சொல்லுமா. தெரியலமா, சவாரிக்கு தான் போயிருப்பாரு. ஆனா இன்னும் எனக்கு போன். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவர் வந்துருவாரு. ஆமா இல்லையா? ஏய், அப்பெல்லாம் போன் பண்ணி எனக்கு பேசிடுவாருடி. நீ என்ன தூங்கலையாப்பா? நீ போன் எடுக்கல, அவகிட்ட சொல்லாம வேற போயிருக்கிற. மத்தியானத்துல திருச்சி போயிருந்த இல்ல, போறப்ப வீட்டுல சொல்லி உன்னை தேடி வழக்கமா போற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். கார்ல சார்ஜர் இருக்காரு. சொல்லாம ஏன்டா போற? ஓ, போய் சாப்பிடு. சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கலாம். அடிச்சு தெரியுமா, நான் எதை நினைச்சிட்டு உட்காரது? உங்களை எங்கெல்லாம் ஏன் சொன்னிய? உன்னோட நான் அதிகமா சம்பாரிச்சிட்டேன். அந்த சவாரின்னு உடனே போயிட்டீங்களா? அதுவா வந்துச்சா இல்ல நீங்களே தேடி போச்சுன்னு நீங்க என்ன கூப்பிடாம இல்ல? என்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நிக்கவே இல்லைங்க. புருஷன் தான் பொண்டாட்டியை விட அதிகமா சம்பாதிக்கணும். சில பேசுவோம். நான் சொல்றது இப்போ ஏதாவது பேசினாலே சண்டை வந்துருமோன்னு நினைச்சு பயந்துட்டு நேத்து நீ சொன்னப்போ எனக்கு ஃபீலிங் வந்துடக்கூடாதான். நான் தான் கேட்டு சவாரி வாங்க. உன்னை விட அதிகமா சம்பாதிக்கணுன்ற வைராகியம் இன்னைக்கு சம்பாதிச்சிட்டேன். வேண்டாங்க, நானும் சத்யாவும் உங்களை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சோன்னு தெரியுமா? உங்களை பார்த்து பேசிட்டா போதும்னு பார்த்தேன். நீங்க வேணும்னே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சா? பொம்பளை நம்மளை விட 1 ரூபாய் அதிகமா சம்பாதிச்சிட கூடாது. வேற மாதிரிலாம் நடிக்க முடியாது. என்ன தோணுதோ பேசிடுவேன், செஞ்சிடுவேன். இப்ப வரைக்கும் நான் சாப்பிடாம இருக்கேன். மாமா என்ன சாப்பிட சொன்னப்ப கூட அவர் வர நாள் ராத்திரி சாப்பிடலன்னா நான் ஒன்னும் செத்து போட மாட்டேன். ஏன் புள்ள பேசிட்டு இருக்கு? ஆனா அது ஏன் தப்புதான். சாப்பிடலாம். காலையில இருந்து அப்படிதானே இருந்தீங்க?